Hi friends, this is Logic Teacher here. This is exercise number 6.3 triangles. Question number 13. Okay. Actually the question is D is a point on the side BC. D is a point on the side BC of a triangle ABC. இப்போ ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் டிங்கிறது பிசிங்கிற சைடில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு such that ADC ஈக்குவல் டு பிஏசி. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஏடிசி இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி இந்த ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் டி ஓகே விச் இஸ் ஈக்குவல் டு பிஏசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இந்த ஆங்கிள் ஓகே. ஸோ இந்த ஆங்கிள் அண்ட் இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஸோ தட் சிஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சிபி into CD அப்படின்னு we have to prove. Okay, this is D. Okay, this is not P, it's looking like P but this is D. Okay, right. So in triangle ABC and DAC we need these two triangles, no, ABC and DAC, because we have this and this angle which is given, right? Okay, now in these two triangles ABC and DAC we have a common angle, right? In ABC also we have the angle C. In this triangle DAC also we have this triangle, right? So this is common. So angle C equal to angle C, this is common, right? One more thing is BAC is equal to ADC. This is given, no? This is given the question. இப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள், ஏடிசிங்கிற ஆங்கிளும் பிஏசி இந்த டியும் இந்த ஏவும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. நமக்கு ஒன் மோர் திங் தெரியும், இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம் இல்லையா, ஏபிசியும் டிஏசியும் எடுத்திருக்கோம். இந்த ஏபிசிலையும் சி இருக்குது, டிஏசிலையும் சி இருக்குது. ஸோ இது வந்து காமன் ஆங்கிள் ஃபார் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும், இந்த ஏபிசிக்கும் டிஏசிக்கும் சி வந்து காமன். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள் டிஏசியில் இருக்கிற டி ஆங்கிளும் இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, இதில் ஏ ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அக்கார்டிங் டு டபுள்ஏ சிமிலாரிட்டி இல்லையா, ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல். இப்போ இந்த ட்ரையாங்கிள்லையும் இந்த டோட்டல் ட்ரையாங்கிள்லையும் இது ஈக்குவல் பிகாஸ் காமன், இது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் இல்லையா. ஸோ இது என்ன சொல்லலாம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஏசி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லும்போது ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வில் பி ஈக்குவல் இல்லையா. அப்போ சிஏ பை சிடி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, டிஏசியில் சிஏ பை சிடிங்கிற சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சிபி பை சிஏ இல்லையா, சிபி பை சிஏ. இப்போ இந்த டிஏசியில் வந்து சிஏங்கிற சைடு பை சிடி. ஓகே, இது எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து எதுக்காக நம்ம இங்கே சிஏசிடி எடுத்துருக்கோம் இல்லையா, இங்கே எதுக்காக சிபி பை சிஏன்னு எடுக்கிறோம், பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து இதுதான். இப்போ பாருங்கள், இதில் சிஏ பை சிடி எடுத்துருக்கோமா, சிஏ பை சிடிக்கு காமன் ஆங்கிள் என்ன வருது, சி இல்லையா. அதே மாதிரி சிபி பை சிஏ இந்த ட்ரையாங்கிளில் ஏபிசியில் ஃபஸ்ட்டு டிஏசியில் வந்து சிஏ பை சிடி எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் எடுப்போம், இதே சேம் காமன் ஆங்கிளுக்கு ரெண்டு சைடு எடுப்போம் இல்லையா. அப்போ சிபி பை சிஏ இந்த ட்ரையாங்கிளில் ஏபிசியில். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ சிஏ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், சிஏ இன்ட்டு சிஏ இஸ் சிஏ ஸ்கொயர்ட் சிபி இன்ட்டு சிடி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு, நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, கொஷின் முடிஞ்சது கைஸ். ஸோ திஸ் இஸ்
கொஷின் நம்பர் 15 ஃப்ரம் எக்ஸசைஸ் 6.3. ஓகே, இப்போது ஆக்சுவலாக இந்த 14th சம் வந்து நான் இதில் பண்ணலை, பிகாஸ் அது கொஞ்சம் பெரிய சம்மாக வரும். அதுக்கு தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த சம் பார்ப்போம். A vertical pole of length 6 meter casts a shadow 4 meter long on the ground, and at the same time a tower casts a shadow 28 meter long. Find the height of the tower. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு இல்லையா, இது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இதுதான் வந்து போல் 6 மீட்டர். இது வந்து போலோட ஹைட்னு வச்சுருக்கேன் 6 மீட்டர். இதோட ஷேடோ வந்து இட் காஸ்ட் 4 மீட்டர் ஷேடோ இல்லையா. அந்த போலோட நிழல் ஷேடோ எவ்வளோ தூரம் விழுகுது? 4 மீட்டர் விழுகுது. ஓகே, அப்போ அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஏபிசி ட்ரையாங்கிள்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, சேம் டைம் டவர் ஒன்று இருக்குது, அது வந்து பிக்யூன்னு வச்சுக்கோங்க. பிக்யூ, ஹைட் ஆஃப் த டவர் பிக்யூன்னு வச்சுக்கோங்க. இந்த டவரோட ஷேடோ விழுகும் இல்லையா, இது வந்து 28 மீட்டர் விழுகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 28 மீட்டர் லென்த் இஸ் த ஷேடோ ஆஃப் த டவர். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபியை வந்து போல்னு வச்சுருக்கேன், பிசி வந்து இட் இஸ் ஷேடோ. ஓகே, இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் பிக்யூ இஸ் ஹைட் ஆஃப் த டவர், தட் இஸ் த டவர். ஓகே, கியூஆர் இஸ் ஷேடோ ஆஃப் த டவர். ரைட், அந்த மாதிரி வச்சுருக்கேன். ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு வச்சுருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக இட் இஸ் நாட் கிவன். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சன்னோட டிஸ்டன்ஸ் நம்ம எர்த்துலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸு, சன் இங்கேருந்து வருது, சன்லைட் வருதுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? அதாவது இந்த போல், இந்த டவர் எல்லாத்துக்குமே இந்த சன்னோட ஆல்டிடியூடு, ஹைட் இருக்கு இல்லையா, ஹைட் வந்து ஒன்று தான். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டவரோட ஹைட்டு போலோட ஹைட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டிஃப்ரென்ஸை சன்னோட டிஸ்டன்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த இது வந்து நெக்லிஜிபிள். ஓகே, பட் நெக்லிஜிபிள்னால் எப்படி சொல்லலாம்? சிம்பிள் இதில் சொல்லணும்னா, இப்போ இந்த சன்லைட் வந்து இட் இஸ் காமன் ஃபார் போல் அண்ட் இது இல்லையா, ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் கிடைக்கும். அதோட ஆல்டிடியூடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறனால சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பஸ்ஸிலலாம் போகும்போது நைட் டைம்ஸில் அந்த மூன் வந்து பார்த்திங்கன்னா கூட வர மாதிரியே இருக்கும். பட் அது ஆக்சுவலாக கூட வரல. நம்ம ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள் வென் கம்பேர்ட் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன். அதே மாதிரி சன் வந்து அதை விடவே தூரத்தில் இருக்குது. அதனால் இந்த ஆல்டிடியூடு வந்து ரெண்டுக்குமே ஒன்று தான். சன்னோட ஆல்டிடியூடு வந்து ரெண்டு போலுக்கும் ஒன்று தான், இந்த டவருக்கும் ஒன்று தான். ஸோ அப்போ என்ன சொல்லுவோன்னா, இந்த சன்லைட் வந்து இப்படி போகுது அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம்? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அப்படின்னுவோம். இதை வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனும். இங்கே இந்த ஆங்கிள் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி, அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியில் இது நம்ம படிப்போம். ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ஆங்கிள் ஈக்குவல் தான். ஓகே, அண்ட் இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கா, 90 டிகிரி. ஸோ அக்கார்டிங் டு AA சிமிலாரிட்டி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து என்ன சொல்லலாம்? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் இந்த சைட்ஸ் எப்படி இருக்கும்? ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஏபி பை பிக்யூ விச் இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர்னு எடுத்துக்கலாமா? ஸோ ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர்னு எடுத்துருக்கோம். இங்கே ஏபி வேல்யூ என்ன? 6. பிக்யூ வேல்யூ என்ன? பிக்யூ வேல்யூ இஸ் 28. அப்படியே அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண. ஸோ பிக்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, தட் இஸ் ஹைட். 6 by h is equal to BC is 4 meter and QR is 28. QR is 28. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஹெச் இங்கே போயிடுச்சுன்னா 4 இங்கே வந்துடும், 28 இங்கே வந்துடுமா? அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 × 28 by 4. இப்போ இந்த 4 and 28 கேன்சல் பண்ணால் we have 7 4s, right? So 6 × 7 is 42 meter. So the height of the tower is 42 மீட்டர். அவ்வளோதான். ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இது. பட் என்ன லாஜிக்னு கேட்டிங்கன்னா, த சன்லைட் வில் மேக் த சேம் ஆங்கிள், டிப்ரெஷன் ஆங்கிள் ஃபார் போத் த போல் அண்ட் த டவர். போலுக்கும் டவருக்கும் இந்த சன்லைட்டை வந்து மேக் பண்ணுற இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். இந்த ஆங்கிள் இதுக்கு ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா ஆல்ரெடி வி ஹாவ்
2 ஆங்கிள்ஸ் ஈச் 90 இல்லையா? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுவும் தீட்டா, இதுவும் 90 டிகிரி அப்படிங்கும்போது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு எடுத்துக்கலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு எடுத்துட்டோன்னா ரேஷியோஸ் ஆர் இன் ப்ரொபோர்ஷனல். ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ் வில் பி ஈக்குவல். ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர்னு சொல்லலாம். அதில் வந்து ஏபி 6, பிக்யூஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 4/28. நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஹைட் ஆஃப் த டவர். ஓகே, ரைட். இப்போது நம்ம வந்து த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 16. ஓகே, இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். ஆல்ரெடி இதே லாஜிக் நம்ம முன்னாடியே ஒரு கொஷினில் பார்த்துருக்கோம். ஸோ அதே சேம் இது தான் இதுவும். ஸோ பாருங்கள், திஸ் இஸ் 16th கொஷின். If AD and PM are medians of triangles ABC and PQR respectively, where ABC is similar to PQR னு கொடுத்துட்டாங்க. Prove that AB by PQ is equal to AD by PM அப்படின்னு we have to prove. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், given that triangle ABC similar to triangle PQR, இந்த ABC ட்ரையாங்கிளும் PQR ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? AB by PQ is equal to BC by QR. நான் ஏன் வந்து AC by PRன்னு எடுக்கல? பிகாஸ் இந்த மீடியன் வந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? AB by PQ is equal to AD by PMனு ப்ரூஃப் பண்ணணும். அதனால் எனக்கு இந்த சைடு தேவை. அதனால் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த சைடு எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு எடுத்தால் தான் இது ரெண்டாக டிவைட் பண்ணது இல்லையா, மீடியன் இல்லையா? அப்போ தான் நம்ம இந்த சைடு கொண்டு வர முடியும் அதை. அப்போ இப்போ AB by PQ is equal to BC by QR இல்லையா? ஏன்னா சிமிலர் ரெண்டு ட்ரையாங்கிளும். அப்போ இந்த BCங்கிறது என்ன சொல்லலாம்? இப்போ இது மீடியன்னா என்ன சொல்லலாம்? இப்போ D இஸ் த மீடியன் அப்படின்னா இந்த BDயும் இந்த DCயும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 4ன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டோட்டல் லென்த் 4ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 2 we will have இங்கே 2 வச்சுருக்கோம், இங்கே 2 கிடைக்கும். ஓகே, காட் த பாயிண்ட், ரைட். அதே மாதிரி இங்கே M வந்து மீடியன். ஃபஸ்ட் இது முடிச்சிடும். அப்போ ஆஃப் பிசின்னு எழுதலாமா? இந்த பிசியோட ஹாஃப்னு எழுதலாமா இந்த பிடியை? இந்த சிடியும் என்ன சொல்லலாம்? பிசியோட ஹாஃப். நமக்கு இந்த ஒன்று மட்டும் எடுத்துக்குவோம், ஹாஃப் பிசின்னு எழுதிக்கலாம். இந்த கியூஆருங்கிறது என்ன சொல்லலாம்? ஹாஃப். இந்த கியூஎம்ங்கிறது என்னது? ஹாஃப் கியூஆர் இல்லையா? அதனால் ஹாஃப் கியூஆராக மாற்றிட்டேன். இதையும் ஹாஃபாக மாற்றி இதையும் ஹாஃபாக மாற்றினா வேல்யூ மாறாது இல்லையா? இந்த பிசி பை கியூஆரில் இங்கேயும் 1/2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கேயும் 1/2 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், வேல்யூ மாறாது. ஓகே, ஸோ ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் பிசி இஸ் பிடி. இந்த ஆஃப் பிசிங்கிறது என்னது? பிடி. ஹாஃப் கியூஆருங்கிறது கியூஎம். ஓகே, இப்போ என்ன சொல்லிடலாம்? இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் பிக்யூஎம் ஆர் சிமிலர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்போ என்ன சொல்லலாம்? இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம். இதை ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு சைட்ஸு, இந்த சைடு இந்த சைடு, இந்த சைடு இந்த சைடு ப்ரொபோர்ஷனல் இருக்குன்னு வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதாவது இந்த சைடு பை இந்த சைடு, தென் இந்த சைடு பை இந்த சைடு ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன் சொல்லி நம்ம இப்போ இது பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஏபிடி அண்ட் பிக்யூஎம், ஏபிடி அண்ட் பிக்யூஎம்மில் திஸ் இஸ் நாட் பிக்யூஆர், பிக்யூஎம். ஓகே, ஏபி பை பிக்யூ, ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிடி பை கியூஎம் இல்லையா? ஆல்ரெடி நம்ம ஃப்ரம் 1 ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. எப்படி? இப்போ இந்த ரெண்டு சைடும் த ரேஷியோ ஆஃப் இந்த ரெண்டு சைடு, அதாவது ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிடி பை கியூஎம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடும் இந்த சைடும் ப்ரொப்போர்ஷனாக இருக்குது, இந்த சைடு ப்ரொப்போர்ஷனாக இருக்குது. அப்போ ஆங்கிள் பிட்வீன் த சிமிலர் சைட்ஸ், இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ பி ஈக்குவல் டு கியூ. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் சைட்ஸ், இந்த சிமிலர் சைட்ஸோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஓகே, அதாவது இன்பிட்வீன் ஆங்கிள்னு கூட சொல்லலாம். அது இன்பிட்வீன். ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்? ட்ரையாங்கிள் ஏபிடி, ஏன்னா எஸ்ஏஎஸ் சைடு ஆங்கிள் சைடு
SAS சிமிலாரிட்டி படி என்னது, ஆங்கிள் ஏபிடி, ட்ரையாங்கிள் ஏபிடி அண்ட் ட்ரையாங்கிள் PQM ஆர் சிமிலர். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிமிலர்னா ஈஸிலி யூ கேன் சே தட் ஏபி பை PQ இந்த சைடு விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு ஏடி பை PM அப்படின்னு சொல்லிடலாம். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த சைடு பை இந்த சைடு, இந்த சைடு பை இந்த சைடு வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏபி பை PQ இஸ் ஈக்குவல் டு ஏடி பை PM. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. இதுதான் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.